எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவத் பேசுகிறேன். ஸோ எல்லாருக்கும் இனிய ரம்தான் நல்வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலிமா விஷ் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ரம்ஜானை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆகிட்டீங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பாசத்துக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியல. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹோம் தியேட்டரோட இந்த நாலேஜை உங்கள்கிட்ட ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த சேனல் மூலயமா. அண்ட் ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேரான ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உலகத்தில் ரொம்ப தலை சிறந்த ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து இந்த சேனல் மூலிமா உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணி, நம்ம இது வரைக்கும் மேகசின்ஸ்லேயே பார்த்து வியந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த சேனல் மூலிமா நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அண்ட் அது வந்து எந்த அளவுக்கு முனைப்போட பண்ணணுமோ நான் பண்ணுறேன். ரம்ஜானை முன்னிட்டு இந்த எபிசோடை கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணலான்னு நான் பார்க்குறேன். அண்ட் உங்களை எல்லாரையும் நான் வந்து என்னோடய பர்சனல் ஸ்பேஸ்க்கு நான் அழைச்சிட்டு போக போகிறேன். ஸோ நான் இப்போ இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கஸ்டமர் பிளேஸோ இல்லை என்னோடய ஷோரூமோ கிடையாது. இது என்னோடய பெட்ரூம். அண்ட் ரீசெண்டாக என்னோடய பெட்ரூமை வந்து நான் ஒரு ஹோம் தியேட்டராக கன்வெர்ட் பண்ணேன். ஹோம் தியேட்டராக கன்வெர்ட் பண்ணதோட இது வந்து ஆக்சுவலாக பெட்ரூம் தான். அண்ட் இதில் வந்து ஹோம் தியேட்டரை வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பெட்ரூம் கம் ஹோம் தியேட்டர். ஸோ ரெண்டுத்தையும் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் சும்மா பேருக்கு ஒரு பெட்ரூமில் ஒரு 5.1 7.1 ஹோம் தியேட்டர் வைக்கலான்னு சொல்லி நான் பண்ணலை. ஒரு ப்ராப்பராக ஒரு டெடிக்கேட்டட் ரூமில் எந்த அளவுக்கு நம்ம வந்து கேர் எடுத்து பண்ணுவோமோ, ஒரு அக்கோஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை அதுக்கு பண்ணுற டிசைனிங்காக இருக்கலாம், ப்ரொஜெக்டராக இருக்கலாம், ஸ்க்ரீனாக இருக்கலாம், ஏவி ரிசீவராக இருக்கலாம், அண்ட் ஸ்பீக்கர்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே பார்த்து ஒரு டெடிக்கேட்டட் ரூமில் எந்த அளவுக்கு பண்ணுவோமோ குவாலிட்டி அந்தளவுக்கு எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு பெட்ரூம்லேயும் பண்ணலாம்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு, அண்ட் ப்ராக்டிக்கலாக இது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது டே டு டே லைஃப்பில், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மோரோவர் இந்த வீடியோ வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நிறைய பேர் வந்து ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்னால் வெறும் பெட்ரூம் தான் இருக்குது, இல்லை ஒரு சின்ன ஸ்டடி ரூம் தான் இருக்குதுன்னு சொல்லி அதில் வந்து ஹோம் தியேட்டர் போடலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு டைலமாவில் போய் நம்ம லிவிங் ரூம்லேயே ஹோம் தியேட்டர் போட்டு அது எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகி அதை யூஸே பண்ணாமல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சின்ன ரூம்லேயே நம்ம ஹோம் தியேட்டர் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்ம பண்ண முடியும், அதில் வந்துட்டு ஒரு அக்வாஸ்டிக்லாம் பண்ணி ஒரு ப்ரொஜெக்டர் போட்டு அதில் அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சின்ன ரூமில் கிடைக்குமா கிடைக்காதான்னு டைலமாவில் இருக்கிறவங்களுக்கு. அண்ட் ஒரு பெட்ரூமில் ஒரு ஹோம் தியேட்டர் போடலாமா அப்படின்னு சொல்லி தாட் வந்து, பட் பெட்ரூம்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு அதெல்லாம் அந்தளவுக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு ஹோம் தியேட்டர் கனவை வந்து அப்படியே கலைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பெட்ரூமில் ஹோம் தியேட்டர் பண்ணுறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்மளோட டே டு டே லைஃப்பை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணேன், அண்ட் இதில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன், அதை எப்படி நான் வந்து ஓவர் கம் பண்ணி வந்தேன், இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஹோம் தியேட்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. Don't wanna overthink it.
ஏன் ஒரு பெட்ரூமில் ஹோம் தியேட்டரை வந்து நம்ம செட் பண்ணணும், ஸோ அதுக்கான நெசசிட்டி என்ன எனக்கு இருந்ததுன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ என்னோடய ஆஃபீஸில் இருந்து என்னோடய வீடு ரொம்ப தூரமாக இருந்தது. ஸோ அந்த சொந்த வீடை விட்டுட்டு ஒரு ஆஃபீஸ் பக்கத்துலேயே கொஞ்சம் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து நான் இருந்தேன். அண்ட் அந்த வீடு பார்த்திங்கன்னா அது ஒரு காம்பேக்டான வீடு தான். பட் அதில் வந்து எனக்கு மீடியா ரூம்னு தனியாக எனக்கு கிடச்சிது. ஸோ அதில் வந்துட்டு நான் எடிட்டிங் ஒர்க்கு, என்னோடய யூடியூப் வீடியோஸ் ஷூட் பண்ணுறது அக்கேஷ்னலி, அண்ட் ஹோம் தியேட்டரும் அதுலேயே நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு நார்மல் 7.1 ஹோம் தியேட்டர்னு வச்சுப்போமே. பட் எனக்கு வந்து என்னோடய எடிட்டிங் ஒர்க் போக அந்த ஹோம் தியேட்டரில் நாங்கள் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க ஃபேமிலியோடு வருவாங்க. அவங்களாம் வந்துட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி நாங்கள் வைப்போம். ஸோ இது வந்து எவ்ரி வீக் நடந்துக்கிட்டே இருக்கும். இதர் நாங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து படம் பார்ப்போம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோ வந்துடுவாங்க, அவங்களோட உட்காந்து நாங்கள் படம் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ரொட்டீனாக போயிட்டு இருந்தது. அது ஓரளவுக்கு ஒரு 5 days வாரத்தில் ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் பண்ணி அந்த சண்டே ஒரு நாள் வந்து வீட்டுக்காக ஒதுக்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஒரு சில காரணத்தினால அந்த வீடை வந்து விட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸான வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ அதனால் புது வீட்டுக்கு மாறினோம். ஸோ இந்த வீட்டில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, இந்த வீட்டில் வந்து நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அந்த வீட்டில் வந்து 3 பெட்ரூம் இருந்தது, இதில் 4 பெட்ரூம் இருக்குது. ஸோ என்ன ஆச்சுன்னா ஆளுக்காள் ஒரு பெட்ரூம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பசங்களுக்கு 2 பெட்ரூம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அண்ட் நாங்கள் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் கீழே இன்னொரு ரூம் இருக்குது, அது என்னோடய ஃபாதர்-இன்-லா யூஸ் பண்ணுறார். ஸோ இதில் வந்துட்டு ஒரு மீடியா ரூம்னு போடுறதுக்கு ஒரு வசதி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நானும் வந்து கொஞ்ச நாள் என்னோடய ஹோம் தியேட்டர்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி தனியாக அது ஒரு ஸ்டோர் ரூம்லேயே வச்சுருந்தேன். ஸோ இந்த வீட்டில் வந்து எதனா ஒரு ரூம் நம்ம மீடியா ரூமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பசங்களை கூப்பிட்டு சும்மா ஒரு ஃபேமிலி ஹடல் மாதிரி வச்சு நான் கேட்டேன். ஸோ என் பையன்கிட்ட கேட்டேன் ஃபஸ்ட்டு, நம்ம வந்து ஒரு மீடியா ரூம்னு வைப்போம், நீ உன்னோட பெட்ரூம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டேன். ஸோ அவன் என்ன சொன்னான்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் எனக்கு பெட்ரூம்னு ஒன்று கிடையவே கிடையாது, நான் ஹாலில் தான் படுத்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்கீங்க, அதனால் தயவு செஞ்சு என் ரூமை மட்டும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். அது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருந்தது, அதனால் நான் அவனை விட்டேன். என் பொண்ணுக்கு வந்து அந்த வீட்லேயே ஒரு ரூம் கொடுத்துருந்தேன். பட் அவகிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்னா, ரூம்லாம் கொடுக்குறேன், பட் அதுக்கு ரெண்ட் எனக்கு கொடுத்துருங்க மாதம் மாதம் அப்படின்னா. இந்த வீட்டுக்கு ஏற்கனவே நான் ரெண்ட் பே பண்ணிகிட்ருக்கேம்மா, உனக்கு ரெண்ட் பே பண்ணுற அளவுக்கு நம்ம வசதி இல்லை அப்படின்னு சொல்லி அவளையும் விட்டுட்டேன். ஸோ மிஞ்சி இருக்கிறது இந்த பெட்ரூம் தான். ஸோ இதில் வந்து ஹோம் தியேட்டர் செட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அண்ட் ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லை, இந்த ஒரு ரூம் தான் இருக்குது, இதில் வந்து ஹோம் தியேட்டர் செட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதே என்னோடய ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு பலத்த எதிர்ப்பு வந்தது. ஏன்னா இது வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிற ரூம், அவங்க எதனா டயர்டாச்சுன்னா தூங்குற ரூமே இது தான். இதில் நம்ம வந்து படம்லாம் போட்டுட்டு நான் எப்படி சவுண்டு வச்சு கேட்பேன்றது அவங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா இருக்குது. ஸோ அதனால் எடுத்தோடனே அவங்க முடியாதுன்னு சொன்னாங்க. பட் அவங்கள வந்து போக போக கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணேன். ஸோ இதுதான் நம்மளோட பிஸ்னஸ், இதுதான் வந்து நம்மளோட பிரெட் அண்ட் பட்டர். ஸோ இதுக்கு வந்து ஒரு மீடியா ரூம் எனக்கு கண்டிப்பாக தேவை, எடிட்டிங் பண்ணுறதுக்கும் சரி, யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் சரி. பட் இது வந்து பெட்ரூமாக இருக்கும். பட் இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்ம வந்து 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் எப்படி பண்ணலான்றது நிறைய ஐடியாஸ் நாங்கள் பேசினோம். ஸோ அவங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வேறு வழி இல்லை, இவர் விட மாட்டாருன்ட்டு. ஸோ அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஒரு வழியாக எல்லாமே செட் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து 2 கார்பெண்டர் வந்து ஹவுஸ் ஓனர் எங்கேஜ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த 2 கார்பெண்டர்ஸை வச்சு என்னோடய ஐடியா வந்து அவங்ககிட்ட சொல்லி எப்படிலாம் வந்துட்டு டிசைன் பண்ணலாம், எப்படி அக்வாஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லி பண்ண வச்சேன். அண்ட் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப பெரிய ரூம்லாம் கிடையாது, சின்ன ரூம் தான். 13x14 தான் இந்த ரூமோட டைமென்ஷன். பட் இந்த ரூமில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, 2 ஜன்னல் இருக்குது அண்ட் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. ப்ளஸ் வார்ட்ரோப் வந்து ரூமில் வந்து உள்பக்கம் ஒரு 2 அடி பிடிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த ரூமோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஸோ எனக்கு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்க்ரீன் இருக்கிற ஏரியா வந்து 11 feet தான் கிடச்சிது. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் வந்துட்டு 13 feet விட்டும் அண்ட் 14 feet லென்த்தும் கிடச்சிது. ஸோ இதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அக்வாஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்போவுமே இது கிளைண்ட் லொக்கேஷனாக இருந்தாலும் சரி, சின்ன ரூமாக இருந்ததுன்னா நான் 2 layer அக்வாஸ்டிக்ஸ்க்கு நான்
போயிடுறது. ஸோ இங்கேயும் வந்து 2 லேயர் அக்வாஸ்டிக்ஸ்க்கே போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம அக்வாஸ்டிக் ஃபோம் அண்ட் பெட்ஃபில்ட் இது வந்து டைரக்ட் வால் அப்ளிகேஷன் தான். சும்மா எடுத்து வால் பேப்பரில் ஒட்டுற மாதிரி வாலில் வந்து டேரெக்டாக நம்ம ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அதில் லேபர்ஸும் மிச்சமாகும். பட் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் அது. பட் ஸ்டில் இது வந்து பண்ணும்போது எந்த இடத்துல எவ்வளோ திக்னஸில் நம்ம போடணும், எவ்வளோ டென்சிட்டியில் நம்ம போடணுன்ற ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ இந்த ரூமோட டைமென்ஷனை வந்து கால்குலேட் பண்ணி எந்தெந்த இடத்துல சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியாக வரும் அதெல்லாம் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ்லாம் டிரெக்ட் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் ஹை டென்சிட்டி போர்ட்ஸ் வச்சு நம்ம வந்து பேசிக்காக ஒரு டிசைனை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். பெட்ஃபில்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ ஒரு பெட்ரூமில் வந்து அவ்வளோ ரஃப் சர்ஃபேஸ் உங்களுக்கு சுற்றி 4 பக்கமும் அந்த ரஃப் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் போவும் வருவோம், அப்போ கைப்படும், கொஞ்சம் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஏற்படுத்தும்னு சொல்லி நம்ம வந்து 6 லேயர்ஸில் என்ன ஃபினிஷிங் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபினிஷிங் வந்து இதுலேயும் வந்து ஃபோம் வச்சு அண்ட் ஃபேப்ரிக்கில் வந்துட்டு பைண்ட் பண்ணோம். பட் ஃபோம் அக்வாஸ்டிக் ஃபோம் வைக்கும்போது அதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு டிபி வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் நம்ம ஏற்கனவே பண்ண கால்குலேஷனை கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வந்து அடி வாங்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பியும் ரீஒர்க் பண்ணி நான் இந்த ஃபினிஷிங் தான் வேணும்னு சொல்லி முடிவோடு அதை வந்து ரீஒர்க் பண்ணி நான் பண்ணேன். ஸோ எப்போவுமே அக்வாஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம சிஸ்டம்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதை போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அதோட ஃபைனல் ரிசல்ட்டே தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோன்னா நம்ம வந்து சிஸ்டம் மாட்டினதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாஸ்டிக்லி ட்ரீட்டட் ரூமில் வந்துட்டு 35 to 40 dBக்குள்ளே இருக்கணும் மோர் ஆர்லெஸ். பட் அது மட்டுமே வந்துட்டு க்ரைட்டீரியா கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் சிஸ்டம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் 35 dB காட்டும் உங்களுக்கு வந்து ரூமோட ஆம்பியன்ஸ். பட் ஓவரால் சவுண்ட் வந்து நீங்கள் ஓவர் டூ பண்ணியிருந்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ளாட்டாக இருக்கும். எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்றதே உங்களுக்கு டிடெக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து அக்வாஸ்டிக் கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம், 35 dB காட்டுது, பட் ஸ்டில் எனக்கு சவுண்டு வந்து அந்தளவுக்கு ரொம்ப அமுங்குற மாதிரி இருக்குன்ற மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம எதிர்கொண்டு அதை அப்படியே ஓவர் கம் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணணும். அது வந்து அக்வாஸ்டிக்கில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரையல் அண்ட் எரரில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது இது கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு வந்து நம்ம அக்வாஸ்டிக் எப்படி வந்திருக்குன்ட்டு. எல்லாமே ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் எல்லா போர்டையும் எடுத்து மாற்றி இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ பண்ணும்போதே எல்லாமே கால்குலேட்டிவாக பக்காவாக பண்ணாதான் இது வந்து சரி வரும். ஸோ அதனால தான் என் வீடியோஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் நான் எப்போவுமே சொல்லுவேன், அக்வாஸ்டிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல தேர்ந்தெடுத்த ஒரு சவுண்ட் இன்ஜினியரோ இல்லை இதை பற்றி தெரிஞ்சவங்க, இதை பற்றி படித்தவங்க, இல்லை இதை ஏற்கனவே செஞ்சவங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா ப்ராஜெக்ட் செஞ்சவங்க, இந்த மாதிரி ஆளுங்ககிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோம் தியேட்டர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா வரும். ஸோ இது எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. சும்மா நம்ம வந்து வெறும் 35 dBக்கு அந்த ரூமை கொண்டு வரது மட்டும் அதோட க்ரைட்டீரியா கிடையாது, அது மீறி நிறைய இருக்குது. ஸோ ஒரு சில இடத்துல வந்து ரெசனன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதை வந்து கர்டைல் பண்ணணும். ஒரு சில இடத்துல பேஸ் வந்து பயங்கரமாக ஒரு இடத்துல டம்ப் ஆகும், அதை வந்து பேஸ் ட்ராப் போட்டு சரி பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்குன்ட்டு வந்து படிச்சுட்டு வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து சவுண்ட் இன்ஜினியர் டிசைன் பண்ணி கொடுக்குறாரு அக்வாஸ்டிக்ஸ்லாம். ஸோ அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம், நிறைய ஸ்டுடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம் எங்களோட டென்யூரிட்டியில். ஸோ அவங்ககிட்ட இருந்து வாங்கின இன்புட்ஸாக இருக்கட்டும், இல்லை கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து அக்வாஸ்டிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் எங்களோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஹையாக தான் இருக்குது அக்வாஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஹேவிங் செட் தட், இந்த ரூமில் வந்து எல்லாமே பக்காவாக கால்குலேட் பண்ணி பண்ணிட்டேன். ஸோ நான் தேர்ந்தெடுத்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர் அக்வாஸ்டிக். ஸோ 2 லேயர் அக்வாஸ்டிக் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 inches 2 to 3 inches தான் வந்து வாலில் இருந்து அதோட திக்னஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரூம் வந்து நீங்கள் ஜாஸ்தி இழக்க வேண்டியதில்லை அக்வாஸ்டிக்காக. அண்ட் அட் த சேம் டைம் அந்த 6 லேயர் அக்வாஸ்டிக்கோட அவுட்புட்டும் இதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஃபால் சீலிங்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ப்ளைவுட்டில் நாங்கள் வந்து கிரிட் ஒர்க் பண்ணோம். அண்ட் அதில் வந்து ப்ளைவுட் போர்ட்ஸே வந்து அப்படியே அடித்து எந்தெந்த இடத்துல வந்து அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வருது, எந்த இடத்துல வந்து சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வருதுன்றதை பார்த்து ஒயரிங்லாம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இழுத்து வச்சிட்டோம்.
அண்ட் எத்தனை எல்இடி லைட்ஸ் வருது, எத்தனை ப்ரொஃபைல் லைட்ஸ் வருது, இதெல்லாம் வந்து அங்கேயே நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ஃபால் சீலிங் போடவே ஆரம்பித்தோம். அண்ட் ஃபால் சீலிங் வந்து ரொம்ப பக்காவாக வந்துருச்சு. ஒரு ப்ளைவுட்டில் வந்துட்டு நாங்கள் அக்வாஸ்டிக் ஃபோம் வந்து மேலே ஃபுல்லாக ஒட்டிட்டு அதில் வந்துட்டு அப்படியே ஃபேப்ரிக் வந்து பைண்ட் பண்ணி ஒரு பிளாக் கலரில் நாங்கள் வந்து ஃபால் சீலிங் பண்ணிட்டோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது ஒரு ரூம் வந்து நல்லா டார்க்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் பெட்ரூமில் இது வந்து பண்ணுறது வந்து மோஸ்ட்லி லேடிஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா தூங்கும்போது மேலே பார்க்கும்போது எப்போவுமே வந்து ஒயிட் சீலிங்கை பார்த்தே பழகின நம்ம வந்து திடீர்னு வந்து எல்லாமே பிளாக்காக இருக்குன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். பட் போக போக ட்ரஸ்ட் மீ அது பழகிடும். வால் பேனலுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 லேயர் அக்காஸ்டிக் தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். பட் இந்த 2 லேயர்லேயே வந்துட்டு அப்படியே நம்ம அந்த பெட்ஃபெல்ட்டை வச்சோன்னா ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும். அதோட மெட்டீரியலே வந்து ஃபினிஷிங்கே அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து டெய்லி யூசேஜில் இந்த ரூமில் வந்துட்டு கொஞ்சம் கையெல்லாம் பட்டுதுன்னா ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டாக ஒரு ஃபீல் ஆகுன்றதுனால ஸோ பார்க்குறதுக்கும் நல்ல அப்பீலிங்காக இருக்கணும், கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த பெட்ஃபெல்ட்லேயே வந்து மேலே அக்வாஸ்டிக் ஃபோம் வந்து போட்டுட்டு அதில் அப்படியே ஃபேப்ரிக் வெல்வெட் ஃபேப்ரிக்கில் நாங்கள் வந்து பைண்ட் பண்ணிட்டோம். ஸோ எப்போவுமே வந்து 6 லேயருக்கு தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம். பெட்ஃபெல்ட்டுக்கு வந்து எப்போவுமே வந்து ரஃபாகவே நாங்கள் விட்டுருவோம். பட் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக நான் வந்து ப்ளூ கலரில் ஒரு ஃபேப்ரிக் சூஸ் பண்ணி அதை வந்து டோட்டலாக நாங்கள் வந்து பைண்ட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட்டை கொண்டு வந்துட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ளீஸிங்காக இருக்கும். நீங்கள் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து எப்போவுமே வந்து ஒரு சைலன்ஸ் அண்ட் ஒரு பீஸ்ஃபுல்னஸை வந்து குறிக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் உட்காந்து அப்படியே நீங்கள் இந்த இன்டீரியர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வை கண்டிப்பாக கொடுக்கும். அது மோர் இம்பார்ட்டண்ட்லி படம் பார்க்கும்போது இந்த கலர்ஸ்லாம் எந்த விதத்துலையும் எங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. அண்ட் ரூமில் வந்து லைட் ஆஃப் பண்ணும்போது அப்படியே பிட்ச் பிளாக் ஆகிடுது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே இந்த கலர்ஸ், இந்த பர்டிகுலர் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கும் ப்ளீஸிங்காக இருக்குது. அண்ட் ப்ராக்டிக்கலி ஒரு ஹோம் தியேட்டருக்கும் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. அண்ட் ஃப்ளோருக்கு நாங்கள் வந்துட்டு வழக்கமாக நாங்கள் எப்போவுமே போடுற ஃப்ளோரிங் தான் நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் கார்பெட் ஃப்ளோரிங் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் நான் வந்து கார்பெட் தான் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு 10 mmக்கு வந்து டேம்பிங் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு 8 mmல வந்து கார்பெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கார்பெட் வந்து ரொம்ப குவாலிட்டியான கார்பெட். இது நடக்கும் போதே ஒரு குஷன் மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். ஸோ ஒரு லார்ஜ் சைஸ் ரக் மாதிரி இருக்கும் அது. அண்ட் இதுவே வந்துட்டு உங்களுக்கு சவுண்ட் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த சின்ன ரூமில் வந்துட்டு நம்ம பண்ணும்போது ஒரு விஷயம் நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். அக்வாஸ்டிக் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அது ப்ராப்பராக பண்ணணும். ரெண்டாவது ஓவர் டூ பண்ணோன்னா டோட்டல் நம்ம பண்ண எல்லா எஃபர்ட்டும் அப்படியே வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா அக்வாஸ்டிக்குங்கிறது வந்துட்டு ஒரு காம்பினேஷன், சவுண்ட் அப்சார்ப்ஷன் அண்ட் சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன், இது ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி வைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்பீக்கர்லேருந்து என்ன மாதிரியான அந்த சவுண்ட் சிக்னேச்சர் வரணுமோ அது ப்ராப்பராக எப்படி டிசைன் பண்ணாங்களோ ஆஸ் டிசைன் நீங்கள் வந்து கேட்கணுன்னா அதுக்கு ப்ராப்பரான அக்வாஸ்டிக் நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஓவர் டூ பண்ணாலும் சவுண்ட் வந்து அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். அண்ட் ரொம்ப கம்மியாக பண்ணாலும் உங்களுக்கு ரெசனன்ஸ் வந்து பயங்கரமாக ஜாஸ்தி ஆகிடும். அந்த ஃபைனல் டே எல்லாமே செட் பண்ணி என்னோடய ஏவி ரிசீவராக இருக்கட்டும் அண்ட் ப்ரொஜெக்டராக இருக்கட்டும் எல்லாமே செட் பண்ணி நான் சவுண்டு ஃபஸ்ட்டு டெமோ பார்க்கும்போது அதில் ஒரே ஒரு மிஸ்டேக்கை நான் வந்து உடனே கண்டுபிடிச்சேன். சென்டர் சேனல்லேருந்து வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருந்தது. நான் எவ்வளோ டிபி வந்து கிராங்க் அப் பண்ணாலும் வாய்ஸ் வந்து அப்படியே அமுங்குது. நாட் ஒன்லி ஃப்ரண்ட் ஸ்பீக்கர், ஓவரால் எஃபெக்டே வந்து அமுங்கிடுச்சு. அவ்வளோ கால்குலேட் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் உடனே அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால பெட்ரூமில் நம்ம ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறோம் இல்லையா, ஒரு விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு நான் தவற விட்டேன். அது என்னென்னா என்னோடய காட்டில் இருக்கிற அந்த மேட்ரஸ். ஸோ என்னோடய காட்டில் பார்த்தீங்கன்னா நான் டபுள் மேட்ரஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 6 inch மேட்ரஸ், அதாவது ஒரு அடிக்கு மேட்ரஸே இருக்குது. ஸோ மேட்ரஸில் இருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெமரி ஃபோம். அந்த மெமரி ஃபோமுக்கு வந்து பயங்கரமான ஒரு சவுண்ட் அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அது கரெக்டாக ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கு முன்னாடி, அந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கும் சென்டர் ஸ்பீக்கருக்கும் முன்னாடி வரதுனால அதில் இருக்கிற அந்த சவுண்டு எல்லாமே அது டோட்டலாக அப்சார்ப் பண்ணிடுச்சு. ஏற்கனவே நம்ம வந்து 2 லேயரில் அக்வாஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம். ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி
அதுக்கு மேலே 2 6 இன்ச் மேட்ரஸ் நம்ம போட்டோடனே டோட்டலாக நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோம் அது அப்படியே நடந்துருச்சு. சவுண்ட் டோட்டலாக டெட்டாக இருந்தது. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஹோம் தியேட்டர்லாம் பண்ணி நிறைய பேருக்கு பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்து நம்மளுக்கே வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்து போச்சு. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். அண்ட் ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன நான் கவனிச்சேன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி மீடியா ரூம் இருந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இது பழைய வீட்டில். பட் நான் பெட்ரூமில் வந்து இது பண்ணும்போது என் பசங்களே ரூம்குள்ளே வரல. இது வந்து மம்மி டேடியோட பெட்ரூம். ஸோ நம்ம வந்து அது வந்து நம்மளோட ஆஃப் லிமிட்ஸுன்ற மாதிரி அவங்க வரதே கிடையாது. ஸோ இங்கே பெட் போட்டதுக்கப்புறம் 1 வாரம் 2 வாரம் பார்த்தேன். படம் பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் வந்து ஒரு 5 நிமிஷம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க. ஸோ அப்போ தான் யோசித்தேன், இது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து நம்ம பெட்ரூமில் இன்வைட் பண்ணி உட்காந்து படம் பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் நான் என்ன பண்ணேன்றது நான் இந்த வீடியோவோட டுவர்ட்ஸ் த எண்ட் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த ரூமில் வந்து என்ன மாதிரியான சிஸ்டம் நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்பீக்கர்ஸ் எத்தனை சேனலில் போட்டிருக்கேன், இதை பற்றிலாம் இப்போ பார்க்கலாம். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து RO3Dயில் 7.1.6க்கு நான் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன் RO3Dக்கு. பட் இப்போதைக்கு வந்து எஃபெக்டிவாக 7.1.4 தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, என்னோட ஏவி ரிசீவர் வந்து 7015 மெரான்ஸ்து. அண்ட் அதில் வந்துட்டு மேக்ஸிமம் 11 சேனல்ஸ் தான் வந்து ப்ராசஸிங் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு 13 சேனலுக்கான ப்ராசஸர் எதனா நம்மளுக்கு கிடச்சிதுன்னா அதில் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு RO3D நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன்லாம் நான் வந்து இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து Dolby Atmosக்கு வந்து 7.1.2 தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கான ரீசன் என்னன்றது நான் வந்து பின்னாடி நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம ஸ்பீக்கர்ஸ் என்ன நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன்றதை வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து மிஷனில் வந்து SX2ங்கிற ஒரு ப்ரீமியமான செக்மெண்ட். அண்ட் இது வந்து ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் தான். ஸோ எனக்கு வந்துட்டு இது ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபுல் செட் நான் வச்சுருந்தேன், இதோட டவர்லாம் வச்சுருந்தேன். ஸோ நாளடைவில் எனக்கு வந்து ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் நிறையா இருந்ததுங்கிறதுனால அது வந்து காலப்போக்கில் அங்கங்கே நான் வந்து கொடுத்துட்டேன். பட் இதை மட்டும் நான் ரீட்டைன் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இந்த புக் ஷெல்ஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட டெப்த்தே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு டவர் ஸ்பீக்கரில் என்ன மாதிரியான சவுண்டு நீங்கள் எதிர்பார்க்கணுமோ அது வந்து இதில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து 125 வாட்ஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதில் வந்து அலுமினியம் டோம் டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ட்வீட்டர் தான் வந்து டெரிஃபிக்காக இருக்கும். இது வந்து டைட்டானியம் டோம் ட்வீட்டர். ஸோ டைட்டானியம் வந்து ரொம்பவே வந்து லைட்டாக இருக்கும், அதே டைமில் ரொம்ப ரிஜிடாகவும் இருக்கும். ஸோ ட்வீட்டர் வந்து இதில் வர அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்து யூனிக்காக இருக்கும். அண்ட் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நான் அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு என்னென்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு மேக்னெட்டோட ஒரு மிட் டவர் 802 இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான மிட் டவரை வந்து போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமோ அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து மேபி மேக்னெட்டில் THX Ultra 2 சர்டிஃபைட் ஸ்பீக்கர்ஸ்க்கு போகலாம், இல்லை MNK ஸ்பீக்கர்ஸ்க்கு போகலாம். இதெல்லாம் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ்க்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பட் இப்போதைக்கு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே இந்த ரூமுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது ஒன்று ஒன்றா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஒரே டைமில் எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியாது இல்லையா. ஸோ இப்போதைக்கு நான் இருக்கிறத வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டர் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து SVS ப்ரைம் சென்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே வந்துட்டு ரொம்ப வருஷமாக இந்த பேக்கேஜும் என்கிட்ட இருக்குது. ஸோ SVS ப்ரைம் 5.0 வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு இப்போதைக்கு என்கிட்ட வந்து SVS ப்ரைமோட சென்டரும் SVS ப்ரைம் சேட்டலைட்டும் SVS ப்ரைம் எலிவேஷன் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நான் இந்த ஹோம் தியேட்டரில் நான் இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு இதுதான் வந்து SVS ப்ரைமோட சென்டர் ஸ்பீக்கர். அண்ட் இதுவும் வந்து சென்டர் சேனலுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு 3-வே ஸ்பீக்கர். இதில் பார்த்தீங்கன்னா 2 டிரைவ் கொடுத்துருக்காங்க, ஊஃபர் கொடுத்துருக்காங்க, ஒரு மிட் டிரைவ் சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு ட்வீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வாட்டேஜ் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஏறக்குறைய 110 வாட்ஸ் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதில் வந்து ஹைலைட்டே என்னென்னா, இதில் வந்து வாய்ஸ் வந்து நல்லா இந்த 2 ஊஃபரில் இருந்தும் அந்த பேஸும் சூப்பராக வரும். நல்ல அந்த வாய்ஸ் அந்த டைலாக் டெலிவரி அப்போ அந்த பேஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆடிட்டோரியமில் உட்காந்து ஒரு பெரிய சினிமா ஹாலில் உட்காந்து பார்க்குற அந்த எஃபெக்ட் வந்து இந்த சென்டர் ஸ்பீக்கர்லேருந்து வரும். ஸோ அதனால் இந்த சென்டர் ஸ்பீக்கரை நான்
ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே டெரிஃபிக்காக இருக்குது. எனக்கு வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ இதோட ஒரு நல்ல ஸ்பீக்கர் கிடச்சதுன்னா மேபி அப்போது இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மேக்னெட்டில் THX ஸ்பீக்கர்ஸ் இருந்ததுன்னா எல்சிஆர் ஃபுல்லாக அது போட்டுட்டு இது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு அதை பண்ண மாட்டேன். இந்த சென்ட்ரல் ஸ்பீக்கரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ஹோம் தியேட்டரில் ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. நான் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அது அப்படியே இது வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து அப்படியே நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து SVS PB2000. இதுவுமே வந்து என்னோடய பார்ட் ஆஃப் ஒரு கலெக்ஷன் ரொம்ப நாளாக இருக்குது. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த சப்வூஃபர் இந்த ரூமுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு லோ ஃப்ரீக்வன்சியை வந்து கவர் பண்ணுது. அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா ஆஸ் மச் ஆஸ் இது வந்து 18 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் SVSக்குன்ட்டு வேர்ல்டு லெவலில் ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் பவர் வந்து 500 RMSும் அண்ட் பீக் வந்து 1500 RMSும் இது கொடுக்கும். அண்ட் இதில் வந்து 12 inch டிரைவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு போர்ட்டட் சப்வூஃபர் தான். அண்ட் மோரோவர் இதில் வந்து இந்த டெப்த்தே வந்து சூப்பராக இருக்கும், செம்ம வெயிட்டாக இருக்கும். 2 பேர் இல்லாமல் இது தூக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு செம்ம வெயிட்டாக இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து புஷ் அண்ட் புல் மெத்தடில் கிளாஸ் D ஸ்லெட்ஜ் ஹேமர் ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வாட்டேஜ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பீக்கில் வந்து 1500 வாட்ஸ்லாம் அச்சீவ் பண்ணும்போது இது வந்து இந்த டிரைவ் வந்து அப்படியே லிட்டரலாக இது வந்து வெளியில் வந்து உள்ளே போகும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளான டிரைவ், ரொம்ப பவர்ஃபுல்லான டிரைவ். அண்ட் இதெல்லாம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் போகாது. நான் ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட என்கிட்டே வந்து இது ஒரு 3-4 வருஷமாக இருக்குது. அண்ட் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அண்ட் இந்த சப்வூஃபர் நல்ல சீசன் ஆகிடுச்சு. இந்த டிரைவ்லாம் நல்லா இப்போது அந்த எலாஸ்டிசிட்டிலாம் சூப்பராக இருக்குது. ஸோ லோ ஃப்ரீக்வன்சிலாம் வந்து தெரிக்க விட இந்த ரூமில் வந்து அந்தளவுக்கு இதோட பேஸ் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அண்ட் இதில் நான் பண்ண இந்த அக்வாஸ்டிக்ஸ் அண்ட் இதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இதில் வர அந்த லோ ஃப்ரீக்வன்சி ஒன்றுக்கு ஒன்று ரொம்பவே நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைவான ஒரு ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இந்த சப்வூஃபர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நாங்களும் வந்து எங்களோட ப்ராஜெக்ட்ஸில் வந்து SVS சப்வூஃபர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன கஸ்டமர் வந்து கொஞ்சம் பட்ஜெட் இதுக்கு வந்து அலோகேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சப்வூஃபர் தான். இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா PB2000 வந்து நிறுத்திட்டாங்க. PB2000 Pro இருக்குது, அதெல்லாம் வந்து 1,50,000க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இவங்களோட பேசிக் சப்வூஃபரே 99,000 95,000 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இதுக்கான கொஞ்சம் பட்ஜெட் வந்து ஒதுக்குனாங்கன்னா கஸ்டமர்ஸ் ஒரு நல்ல சப்வூஃபர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த லோ ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே கொடுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்கிட்ட SVS Prime Satellite 5.0 பேக்கேஜ் இருந்தது. ஸோ அதில் இருந்து எடுத்த ஒரு ஒரு பேர் சரவுண்ட் என்கிட்ட இருந்தது. ஸோ அது வந்து இந்த ரூமில் சரவுண்டாக நான் வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கேன்னு நம்பி ஏமாந்துடாதீங்க. இதிலிருந்து வர சவுண்ட்லாம் வந்துட்டு நிறைய ப்ரீமியம் பிராண்ட்ஸில் இருக்கிற பெரிய புக் ஷெல்ஃப் கூட இந்த சவுண்டு வந்து கொடுக்காது. ஸோ அந்தளவுக்கு வாட்டேஜும் சூப்பராக இருக்கும். எல்லாமே 125 வாட்ஸ் அண்ட் 125 வாட்ஸ்க்கு வந்து ஃபுல்ஃபில்லிங்காக வந்து அந்த சரவுண்ட் இருக்கும். நல்ல பவர்ஃபுல் சரவுண்டே நீங்கள் வந்து இதிலேருந்து கேட்கலாம். நாங்கள் வந்து இந்த ஸ்பீக்கரை ரொம்ப வருஷமாக எங்களோட ஷோரூமில் வந்து சரவுண்டுக்கு நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து எல்லாருமே பார்த்து மிரண்டுட்டாங்க, என்னடா இவ்வளோ சின்ன ஸ்பீக்கரில் இப்படி ஒரு சவுண்டு வருது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டிரைவ் அந்த மாதிரி SVSனாலே வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரு குவாலிட்டிக்கே வந்து இது வந்து நான் அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரூமில் வந்துட்டு இந்த சரவுண்ட் ஸ்பீக்கர் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த 5.0 பேக்கேஜில் என்கிட்ட இந்த ஒரு பேர் தான் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டார். ஸோ இந்த ஒரு பேர் தான் நான் இந்த ரூமில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு பேர் வந்து அட்மாஸ்க்கு நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். எலிவேஷன் ஸ்பீக்கர், அது ப்ரைம் எலிவேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டேன்ஜென்ட் புக்ஷெல் ஸ்பீக்கர். இது வந்து ஸ்பெக்ட்ரம் X4ன்ற ஒரு மாடல். அண்ட் இதோட வாட்டேஜ் பார்த்திங்கன்னா இது ஏறக்குறைய 80 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் பீக்கில் வந்து 100 வாட்ஸ் வரும். ஸோ ரியருக்கு வந்து இது சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இதிலேருந்து வர இந்த எக்ஸ்க்ளூசிவான சவுண்ட் சிக்னேச்சருக்கு தான் இந்த ஸ்பீக்கர் நான் வச்சுருக்கேன். அண்ட் இதுவுமே வந்து என்னோடய கலெக்ஷனில் ரொம்ப நாளாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு டென்மார்க் பேஸ்ட் கம்பெனி இது டேன்ஜென்ட். அண்ட் இதிலேருந்து வர அந்த சவுண்ட் அதோட அந்த சவுண்டோட நுவான்சஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ரியருக்கு வந்து இது இப்போதைக்கு நல்லாவே இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைட் சேனலுக்கு வந்து நான் SVSோட ப்ரைம் எலிவேஷன் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து ஏற்கனவே ஒரு 45 டிகிரிஸ்க்கு வந்து இது டில்ட்டடாக தான் இருக்கும்.
பட் எனக்கு வந்து சிட்டிங் பொசிஷனுக்கு இது வந்து கரெக்டாக நான் வந்து பொசிஷன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆங்கிளுக்கு வந்து கரெக்டாக இது வந்து நான் டில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்குன்ட்டு நான் தனியாக ஒரு ஸ்டாண்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அண்ட் அதில் வந்து 360 டிகிரிஸ்க்கு இது வந்து டில்ட் பண்ணி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாண்டில் நான் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணி என்னால் மாட்ட முடிஞ்சுது. ஸோ இது வந்து நான் டேரெக்டாக வாலில் நான் பொசிஷன் பண்ணியிருந்தேன்னா 45 டிகிரிஸ் வந்து இது ரொம்ப நான் என்னோடய சிட்டிங் பொசிஷன்லேருந்து ரொம்பவே தூரமாக போய் இதோட ஃப்ளோ வந்து விழும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஸ்பீக்கர் பொசிஷன் தான் வந்து RO3Dயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணோன்னா அந்த RO3Dக்கான அந்த எஃபெக்டே வந்து இல்லாமல் போயிடும். ஸோ RO3D வந்து நம்ம லேஅவுட் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். அன்லைக் டால்பி அட்மாஸ்லையாவது நீங்கள் வந்து இன்சீலிங் ஸ்பீக்கர் உங்களை நோக்கி இருக்கும், டவுன் ஃபயர் ஆகும். பட் இது வந்து ஆங்கிள் தான் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட சிட்டிங் பொசிஷன் அந்த ஸ்வீட் ஸ்பாட் பார்த்து இதை ஆங்கிள் பண்ணி வைக்கணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இது. ஸோ அது வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹைட் சேனலுக்கான அந்த சவுண்ட் வந்து ரொம்பவே துல்லியமாக இதிலேருந்து வருது. அது நம்ம உக்காந்தாலே இது ஃபீல் பண்ண முடியும். ஸோ நிறைய லேஅவுட்ஸ்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். கஸ்டமர்ஸ் வந்து அவங்களே பண்ணியிருப்பாங்க. பட் ஐடியா இல்லாமல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பொசிஷன்லாம் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. நிறைய சைட்ஸில் நாங்கள் போய் அதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து எங்கே உட்காருவாருன்னு பார்த்து அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை வந்து கேப்சர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஸ்பீக்கரும் நாங்கள் வந்து பொசிஷன் பண்ணி வைப்போம். ஸோ அதே டெக்னிக் தான் நான் இங்கேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து 2 அட்மாஸ் இன்சீலிங் ஸ்பீக்கர் நான் போட்டிருக்கேன். ஸோ RO3D அட்மாஸ் இது என்ன காம்பினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தியரி இருக்குது. என்னென்னா இப்போ நான் வந்து அட்மாஸ்க்கு வந்து 7.1.2 சேனல் நான் வந்து எனக்கு அட்மாஸ் வேணும்னா 7.1.2 சேனலில் நான் கான்ஃபிகர் பண்ணிப்பேன். ஸோ சைடில் இருக்கிற இந்த 2 ப்ரைம் எலிவேஷனையும் நான் வந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் எர்த்குவேக்கில் வந்து E800ன்னு சொல்லி இது வந்து செம பவர்ஃபுல்லான இன்சிலிங் ஸ்பீக்கர். ஸோ முன்னாடி நாங்கள் பண்ண சைட்லலாம் இதை தான் வந்து அட்மாஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போது இது வர்றது கிடையாது. அதனால் நாங்கள் வந்து வேறு வழி இல்லை. என்கிட்ட இது 2 தான் இருந்தது. இதுதான் என்னால் ரீட்டைன் பண்ண முடிஞ்சுது. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது மாதிரி எதனா ஒரு ஹோம் தியேட்டர் எனக்குன்னு நான் பில்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர் போடணும்னு சொல்லி இது வந்து அப்படியே வாங்கி வச்சுருந்தேன். பட் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக மேக்னெட்லேயும் வந்துட்டு IC82ன்ற மாடல் இருக்குது. கேவலார் கோனில் வச்சு சூப்பராக இருக்கும். 2 ட்வீட்டர் கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே அதுக்கான ரிவ்யூவும் நான் போட்டிருக்கேன். அண்ட் இது இல்லை அந்த அட்மாஸ் இது 2 தான் நான் வந்து இருக்கிறதுலேயே ஒரு பவர்ஃபுல்லான அட்மாஸ் இது வரைக்கும் நான் பார்த்தது. அதுலேயே IC62 இருக்குது, ICP82 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மேக்னெட்டில் நல்ல எர்த்குவேக் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ அதை தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நான் ஏற்கனவே ரீட்டைன் பண்ணதுனால நான் இது போட்டிருக்கேன். பட் இது வந்து சும்மா நான் வந்து இங்கே அட்மாஸ் லேஅவுட்க்குன்ட்டு நான் இது போடலை. RO3Dயில் நாளைக்கு 7.1.6 நான் வந்து கான்ஃபிகர் பண்ணேன்னா சப்போஸ் 13.2 சேனல் ப்ரீ ப்ராசர் எனக்கு கிடச்சிதுன்னா இந்த 2 ஸ்பீக்கரையும் நான் வந்து வாய்ஸ் ஆஃப் காடாக மாற்றிடுவேன். ஸோ RO3Dயா இல்லை அட்மாஸா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் எப்போவுமே வந்து RO3Dயை தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா 3D சவுண்டுன்னு கொண்டு வந்தது அந்த லேஅவுட்டே ஆக்சுவலாக பர்ஃபெக்ட் 3D லேஅவுட் வந்து RO3Dயோட லேஅவுட் தான். ஏன்னா இயர் லெவலில் ஸ்பீக்கர்ஸ் ஒரு டைமென்ஷன் வரும். அண்ட் ஹைட் சேனல்ஸ் அந்த டைமென்ஷன் ஒன்று வரும். அண்ட் வாய்ஸ் ஆஃப் காட் தான் வந்து ஃபைனல் டைமென்ஷன். அந்த பர்ஃபெக்ட் டோம் வந்து இதை தான் வந்து உருவாக்கும். அண்ட் டால்பி அட்மாஸில் ஆக்சுவலாக அந்த லேஅவுட் பார்த்திங்கன்னா 2D லேஅவுட் தான். ஒன்று இயர் லெவலில் ஒரு டைமென்ஷன் இருக்கும், இன்னொன்று சீலிங் லெவலில் ஒரு டைமென்ஷன் இருக்கும். நடுவில் ஹைட் சேனல்னு கிடையாது அதில். ஆனால் RO3Dயில் வந்து ஹைட் சேனல், இயர் லெவலில் இருக்கிற ஒரு டைமென்ஷன், ஹைட் டைமென்ஷன் அண்ட் வாய்ஸ் ஆஃப் காட் இது வந்து டாப் சரவுண்டுன்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலாக சொல்லப்போனால் இது டாப் சரவுண்ட். பட் இதை வந்து இது கலோக்கியலாக சொல்லணுன்னா RO3D லேஅவுட்டில் இது வந்து வாய்ஸ் ஆஃப் காடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பர்ஃபெக்டாக அந்த டோமுக்கு அந்த டாப்பில் அந்த லாஸ்ட் பாயிண்ட் அந்த டோமில் வந்து அந்த உச்சம் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் அதுதான் வந்து வாய்ஸ் ஆஃப் காட். ஸோ நீங்கள் வந்து அட்மாஸையும் RO3Dயும் கம்பேர் பண்ணிங்கன்னா RO3D லேஅவுட்டில் நம்ம டால்பி அட்மாஸை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் டால்பி அட்மாஸ் லேஅவுட்டில் நம்ம RO3D இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா டால்பி அட்மாஸ் வந்து அதுக்குன்ட்டு லிமிட்டேஷன் இருக்குது. அது 2D சவுண்டு தான், அதோட லேஅவுட்டே வந்து 2D தான். ஸோ அதில் வந்து நீங்கள் 3Dயை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் ஏற்கனவே இருக்கிற 3D லேஅவுட் RO3Dங்கிற இந்த 3D லேஅவுட்டில் வந்து நம்ம 2D லேஅவுட்டான டால்பி அட்மாஸை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு.
ரெண்டாவது RO3Dயை கரெக்டாக நீங்கள் பொசிஷன் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஏவி ரிசீவரில் RO3Dயை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப் மிக்சிங்கே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி சவுண்டை நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் டால்பி அட்மாஸில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் RO3Dயில் ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதே ஆம்ப்ளிஃபையர் இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு அதோட பொட்டென்ஷியல் வந்து ஃபுல் பொட்டென்ஷியலில் ஒர்க் ஆகும். அந்த ஆம்ப்ளிஃபையரோட ஆக்சுவல் பவரே உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அந்தளவுக்கு RO3D வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான லே அவுட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி RO3D வந்து அப்படியே அமைக்கிட்டாங்க. ஸோ எல்லா ஓடிடிலையும் வந்து டால்பி அட்மாஸ் தான் வருது. பட் நெவர் லெஸ் நீங்கள் வந்து RO3D லே அவுட் போட்டுட்டு நீங்கள் அதில் டால்பி அட்மாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அந்த லே அவுட்டில் வந்து டால்பி அட்மாஸ் பர்ஃபார்மன்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோம் தியேட்டரோட பிரெயினே இவர் தான். இது வந்து மெரான்ஸோட SR7015. ஸோ மெரான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மாடல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு வேரியண்ட்லேயும் பட்ஜெட்டில் ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் ப்ரீமியம் செக்டாரில் ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மெரான்ஸில் வந்து 6015 வந்து பட்ஜெட் மாடல் அண்ட் 7015 வந்து நல்ல ப்ரீமியமாக இருக்கும். உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ப்ரீமியமான காம்பனன்ட்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. 6015க்கும் 7015க்கும் எம்ஆர்பியே வந்து ஏறக்குறைய ஒரு 1.5 லட்ச ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு உள்ளே வந்துட்டு அவ்வளோ வேலைப்பாடு இருக்குது இதில். ஸோ இதில் இருக்கிற அந்த சவுண்ட் சிக்னேச்சர் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். மெரான்ஸ்க்குரிய அந்த சிக்னேச்சர் சவுண்டு வந்து உங்களுக்கு 7015 தான் நல்ல தெளிவாக கேட்கும். அண்ட் ப்ராசஸிங்லாம் வந்து தெறிக்க விடும், வேறு லெவலில் இருக்கும் இது. ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் 7015 தான் டோட்டல் இந்த ரூமை வந்து ட்ரைவ் பண்ணுது. அண்ட் இதுக்கு வந்து நான் பவர் ஆம்ப் கொடுத்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரீ ப்ராசஸர் அண்ட் பவர் ஆம்ப் நாங்கள் வந்து ஒரு பைபேக் பண்ணோம் கஸ்டமர்கிட்ட இருந்து. ஸோ அது வந்து டெஸ்டிங்காக நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பவர் ஆம்ப் எப்படி இருக்குன்றது இதில் கனெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஆன்கியோவோட பவர் ஆம்ப் அது. அண்ட் அது வந்து ஒரு 9 சேனல் பவர் ஆம்ப். ஸோ அதையும் காட்டுறேன் நான். ஸோ இந்த ஹோம் தியேட்டரை பவர் பண்ணுறது இவர் தான். இது வந்து ஆன்கியோவில் PAMC 5501ன்ற THX Ultra 2 சர்டிஃபைட் பவர் ஆம்ப்ளிஃபையர். இது வந்து டெஸ்டிங்க்கு வந்திருக்கு. ஸோஃபார் இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 9 சேனல் பவர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர். அண்ட் இது வந்து ஏறக்குறைய 180 வாட்ஸ் RMS 8 ohmஸில் வந்து ட்ரைவ் பண்ணுது. அண்ட் இது வந்து ஒரு ஏறக்குறைய வந்து ஒரு விண்டேஜ் மாடல் மாதிரி தான். ஏன்னா இது வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பழைய மாடல். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா THD வந்து 0.08% கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள சர்க்கியூட்ரி எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ஒரு ப்ரீமியம் பவர் ஆம்ப் தான். இதில் வந்து புஷ் அண்ட் புல் சர்க்கியூட்ரிலாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அண்ட் ரொம்பவே வந்து அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சவுண்டை வந்து அவுட்புட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் உங்களுக்கு வந்து THX Ultra 2 சர்டிஃபைட். ஸோ குவாலிட்டி வந்து இதில் வந்து ப்ராப்ளமே கிடையாது, சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து நான் பைபேக் பண்ணேன். இப்போதைக்கு நான் டெஸ்டிங்க்கு வச்சுருக்கேன். ஸோ இதை நான் வச்சுக்கிறது வந்து டோட்டலாக என் மூடை பொறுத்து தான். இது வந்து நம்மளே வச்சுக்கலாமா இல்லை வேறு யாருக்குன்னா கொடுத்துடலாமான்றது நாளடைவில் தான் தெரியும். பட் இப்போதைக்கு இந்த ரூமை வந்து மொத்தம் 9 சேனல் இது வந்து பவர் பண்ணுது. LCR ஆப்வியஸ்லி இதில் கொடுத்துட்டேன். அண்ட் எக்ஸ்ட்ரா 2 அட்மாஸும் இதில் கொடுத்துட்டேன். அண்ட் 4 சரவுண்ட் ஸ்பீக்கரும் இதில் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ மொத்தம் 9 சேனல் இது வந்து பவர் பண்ணுது. எனக்கு வந்து மெரான்ஸில் இருந்து வர அந்த சவுண்ட் அந்த ஸ்மூத்னஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆன்கியோவில் வந்து கொஞ்சம் அந்த பேஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக ரஃப்பாக இருக்கும் சவுண்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் நான் வந்து கொஞ்சம் டைலமாவில் இருக்கிறேன். ஸோ இது வச்சுக்கலாமா இல்லை மெரான்ஸ்லேயே வந்து ஒரு பவர் ஆம்ப் வாங்கி போட்டுடலாமான்ட்டு. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை. அதனால் இதை வச்சு கொஞ்சம் நாளைக்கு ஓட்டுவோன்னு சொல்லி வச்சுருக்கேன். பார்ப்போம் இது எப்படி இருக்குன்ட்டு. பட் இதுவுமே இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்துட்டு குறை சொல்கிற மாதிரியே இல்லை. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து மோர் லைக் இண்டிவிஜுவல் டேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். எனக்கு மெரான்ஸ் செட் ஆகிடுச்சு. அதனால் எல்லாமே நான் மெரான்ஸ் மாதிரி இருக்கணும்னே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஆன்கியோ பிடிச்சவங்க தாராளமாக இந்த மாதிரி ஒரு பவர் ஆம்பை போடலாம். ரெண்டாவது என்ன விஷயம்னா இது வந்து ஒரு யூஸ்டு ப்ராடக்ட் தான். என்னதான் இருந்தாலும் எப்போ போச்சுனாலும் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அப்படியே போயிடும். இது ரிஸ்கி அஃபேர் தான் கொஞ்சம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நான் சூஸ் பண்ணது வந்து LGயோட AU8
G810PWன்ற இந்த ப்ரொஜெக்டர் தான். இது வந்து ஒரு 4K லேசர் ப்ரொஜெக்டர். அண்ட் எப்போவுமே நான் வந்து ஆப்டமா தான் யூஸ் பண்ணுவேன். பட் ரீசெண்டாக நாங்கள் வந்து எல்ஜி ப்ரொஜெக்டரோட டீலர்ஷிப் எடுத்ததுனால சரி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இதை ஹோம் தியேட்டரில் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சோஃபார் இதோட பிக்சர் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ஆப்டமாவில் வந்து UHZ50ங்கிற ஒரு மாடல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன மாதிரியான அந்த அவுட்புட் இருக்கோ அதே மாதிரியான அவுட்புட் தான் வருது. பட் இதில் வந்து இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம எல்ஜி டிவிஸில் வந்துட்டு என்ன மாதிரியான கலர் இன்ஜின் இருக்கோ அதே கலர் இன்ஜின் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்ஜி OLED டிவியில் பார்க்குற அதே மாதிரியான அந்த கலர் ப்ராசஸிங் வந்து இது பண்ணுறதுனால எனக்கு வந்து அது ஏற்கனவே நான் டிவி எல்ஜி தான் வச்சுருக்கேன். அண்டு இதுவும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரெண்டுமே வந்து என்னால் கம்பேர் பண்ண முடியுது, ரெண்டுமே ரிலேட் பண்ண முடியுது அந்த கலர்ஸ்லாம். ஸோ அந்த வகையில் அந்த கலர் ப்ராசஸிங்க்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு ஆப்டமாவில் எப்போவுமே வந்து நேச்சுரல் கலர்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த எல்ஜிக்கான அந்த ஒரு டோன் இருக்கும். ஒரு ப்ரொஜெக்டருக்கும் அதுக்குன்ட்டு உரிய ஒரு அந்த கலர் ப்ராசஸிங் வந்து டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வகையில் இதில் வந்து எல்ஜிக்கான ஒரு டோன் குவாலிட்டி வந்து அந்த கலர்ஸ்லாம் நல்லாவே தெரியுது. அது டிவிலையும் நம்ம வந்து டிவி சப்போஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் நல்லாவே ரிலேட் பண்ண முடியும் இதில் வர கலர்ஸும் டிவியில் வர கலர்ஸும். ஸோ இதுலேயுமே வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்டு பேக் ப்ரொஜெக்டர் தான். அண்ட் கலர் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், மோஷன் ஃப்ளோ டெக்னாலஜி இருக்குது இதில். அண்ட் இதில் வந்து கேமிங்கான மோடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோரோவர் இதில் வந்துட்டு அந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோவாக இருக்கட்டும் இல்லை பிரைட்னஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவே நான் ஏற்கனவே யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் ஜாஸ்தி தெரியணும்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதில் இன்னும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இந்த ஹோம் தியேட்டருக்கு இது சூப்பராக இருக்குது. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து 120 inches ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு ஃபிக்ஸ் ஃப்ரேம் ஸ்க்ரீன் தான். அண்ட் நல்ல ஹை கெயின் ஸ்க்ரீன். இது 1:4 ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஓவராலாக அந்த பிரைட்னஸ்லாம் வந்துட்டு சூப்பராக இது மெயின்டைன் பண்ணும். அண்ட் இதோட அந்த பிக்சர் குவாலிட்டி வந்து இதில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ என்னதான் இந்த ரூம் வந்து 14:13 இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனோட வால் பார்த்தீங்கன்னா இது வந்து 11 feet தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 120 inches வந்து நல்ல பக்காவாக செட் ஆகிடுச்சிங்க. ஸோ என்னதான் இது வந்து 14:13 ரூமாக இருந்தாலும் இதோட விட்த்து பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ரோப் வந்து ஃப்ரண்ட்டில் வந்ததுனால இது வந்து 11 feet மாறிடுச்சு. ஸோ 11 feet விட்த்து இருக்கும்போது உங்களுக்கு வந்து 120 inches வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் வால் டு ஸ்க்ரீன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 95% மேலே வரும். ஸோ 95% வால் டு ஸ்க்ரீன் ரேஷியோ இருக்கிறதுனால ஒரு நல்ல எலிவேட்டட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான லே அவுட் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் என்ன மாதிரியான சிஸ்டம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இதில் இருக்கிற இந்த ஏவி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்னென்னன்றதை நீங்கள் பார்த்தீங்க டீட்டெயில்டாக. அண்ட் இதுவே வந்து கொஞ்சம் டைம் இழுத்துட்டு போயிடுச்சு. நான் என்னோடய நோக்கம் என்னென்னா ஒரு 30 minutesக்குள்ளே இந்த வீடியோ முடிக்கணும்னு நினச்சேன். பட் ஷேர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ இந்த ஹோம் தியேட்டர் நான் வந்து பில்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்தது அதெல்லாம் எப்படி நான் வந்து ஓவர் கம் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணேன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஓவரால் ஃபீல் வந்து எப்படி இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுதா இல்லையா, அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதோட டெமோ வீடியோ இது எல்லாமே பார்ட் 2ல் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இன்னும் ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணுங்கள், அதையும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போதைக்கு இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எடுத்து சொல்லுங்கள். அண்ட் ஓவராலாக இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க, நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்ட் 2ல் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.